இந்த 2026ல் ரிலீஸ் ஆக போகிற பெரிய எதிர்பார்ப்புகள் கொண்ட பேன் இண்டியா மூவிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிவுட்டின் பாதுஷா அப்படின்னு சொல்கிற ஷாருக் கான் நடித்து ரிலீஸ் ஆக போகிற தி கிங். இந்த படத்தில் ரொம்ப வருஷம் கழித்து அபிஷேக் பச்சன் மீண்டும் ஷாருக் கான் கூட இணைகிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அனில் கபூர், ராணி முகர்ஜி, ஜாக்கி ஷெரோன், தீபிகா படுகோன் இப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார் கேஸ்டே இந்த படத்தில் இருக்குது. பாலிவுட் மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே இந்த கிங் படத்துக்காக ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன காரணம்னா, லாஸ்ட் இயர்ஸில் தவான், ஜவான் அப்படின்னு சொல்லி பிளாக் பஸ்டர்ஸ் ஹிட்டுகளை கொடுத்த ஷாருக் கான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படத்து மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற படம் ராமாயணா. என்டிஆர் காலத்திலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் ராமாயணா அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நிறையா படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லாவும் போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட் இயரில் கூட பிரபாஸ் வரைக்கும் கூட ராமாயணா அப்படிங்கிற படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ பாலிவுட்டில் ரன்பீர் கபூர் பெரிய பட்ஜெட்டில் ராமாயணா படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட டைரக்டர் ஆல்ரெடி இன்ன வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் முதல் இடத்துல இருக்கிற தங்கல் அப்படிங்கிற படத்தை கொடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தை 2 பாகமாக ரிலீஸ் பண்ணுறதாகவும், 2026ல் ஒரு பாகமாகவும், 2027ல் ஒரு பாகமாகவும் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி படக்குழு அறிவிச்சிருக்கு. ரன்பீர் கபூர் கேஜிஎஃப் யாஷ் ராவணனா பண்ணுறாரு. இந்த 2026ல் தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சொல்லப்போனால் இந்த 2026 மட்டும் இல்லை, 27க்கும் சேர்த்து அவங்க முன்னாடியே துண்டு போட்டு பிடிச்சி வச்சுட்டாங்க. பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ராஜாசாப் இந்த படத்தில் பிரபாஸ், மாளவிகா மோகன், சஞ்சய் தத், யோகி பாபு, பிரமானந்தா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட நம்மளோட கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன காஸ்மோரா அப்படிங்கிற தழுவல் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த படத்து மேலேயும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் பிரபாஸ்க்கு இந்த வருஷத்துலேயே 3 படங்கள் பக்கம் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ராஜாசாப் ஒன்று, அடுத்து ஃபர்சி அப்படிங்கிற படம். இந்த படம் 1940களில் ஒரு போர் சிப்பாயை பற்றின ஒரு கதையாக இந்த படத்தை கொண்டு வரதா சொல்லி படக்குழு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே வருஷத்துலேயே ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பிரபாஸ் முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணுறதாகவும், அந்த படமும் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும், ஆல்ரெடி பிரபாஸோட சலார் 2 ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் பிரபாஸ்க்கு 3 அல்லது 4 படங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்க போகிற படம் ராம் சரண் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய பெடி. இந்த படத்தில் நிறையா ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. இந்த படத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர், த்ரிஷா, விஜய் சேதுபதி, சிவராஜ்குமார், ஜெகபதி பாபு இப்படின்னு சொல்லி பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்து மேலேயும் ராம் சரண் ஆல்ரெடி RRR அப்படின்னு சொல்லி பெரிய ஹிட்டு. ராம் சரண் நல்ல பீக்கில் இருக்க இந்த டயத்தில் இந்த படத்து மேலேயும் ரொம்ப அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நானி நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய பேரடைஸ். இந்த படத்தில் ரொம்ப வருஷம் கழித்து மோகன் பாபு நடிக்கிறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் ஒரு இனத்தை பற்றியும் பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட்லேயும் நடக்கக்கூடிய கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டும், நம்ம கங்குவா ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்டிஆர் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய டிராகன். இந்த படத்தில் என்டிஆர், அனில் கபூர், ருக்மணி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. என்டிஆர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் தேவாரா, RRR, வார் 2 இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷமும் என்டிஆர், அனில் கபூர், ருக்மணி நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த டிராகன் படத்து மேலேயும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. ஸோ அடுத்து மகேஷ் பாபு நடிப்பில் ராஜமௌலி இயக்கத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய வாரணாசி. இந்த ராஜமௌலி இந்தியன் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இப்போ இருக்கார். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் கூட்டணியில் இணையிற படம். இந்த படத்தில் மகேஷ் பாபு ஒரு காலமாட்டு மேலே வர்ற மாதிரி ஒரு சிஜி பண்ணியிருப்பாங்க. இதை அப்போவே எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே கமல் மருதநாயகத்தில் பண்ணிட்டாரு. அதனால் இந்த படத்து மேலே அதிகமான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த வாரணாசி படம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் தெலுங்கு படங்கள் ரொம்ப அதிகமான மேஜர் ரோல் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மோகன்லால் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய த்ரிஷம் 3. த்ரிஷம் அப்படிங்கிற படத்தை தான் தமிழில் நம்ம கமலஹாசன் பாபநாசம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தார். ஸோ அதனால் அந்த படத்தோட 2ஆம் பாகமும் வந்துச்சு. இப்போ அந்த படத்தோட 3ஆம் பாகம் வருது. த்ரிஷம் 3ல் மோகன்லால், அஜய் தேவ்கன், முர்னல், தபு, ஸ்ரேயா அப்படின்னு சொல்லி மீனா,
த்ரிஷம் 1, 2மே நல்லாவே போச்சு. ஸோ அதனால் த்ரிஷம் 3 மேலேயும் இந்த வருஷம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கேஜிஎஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்ததுக்கப்புறம் யாஷோட நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் யாஷ் ஒரு பெரிய கேங்ஸ்டராக ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தமான கதைக்களத்தோடு நடக்கிற படமாக தான் இந்த படமும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழில் விஜய் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகன் படம். இந்த படம் இந்த ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, விஜயோட கடைசி படமாகவும் விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய படங்கிறனால இந்த படத்து மேலே விஜய் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், ராகவா லாரன்ஸ், நிவின் பாலி, சம்யுக்தா நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய பென்ஸ், இந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அதே மாதிரி சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய கருப்பு அப்படிங்கிற படத்து மேலேயும் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜெயிலரோட பார்ட் 2 ஜெயிலர் 2 வரப்போகுது. ஸோ இந்த ஜெயிலர் 2 மேலேயும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் யாரெல்லாம் நிறையா கேமியோ ரோல்ஸில் வரப்போகிறாங்க, இதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க ஆடியன்ஸும் சரி, ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜெயிலர் 2வும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக இந்தியன் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தாறுமாறான மாஸான பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களெல்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது.